சிங்கப்பள்ளி சீரியலில் வந்து நம்ம ஆனந்தி வந்து அவங்க அண்ணனுக்காண்டி திரும்ப கிடைக்கும்காண்டி அவங்க வந்து தீ பிடிக்கிறதுல வந்து நேர்ந்திருக்காங்க. அதனால் வந்து காப்பு கட்டி மஞ்சள் சேலை உடுத்து அவங்க வந்து திருவிழாவுக்கு வந்து தீ மிதிக்க போகிறாங்க. அதனால் வந்து அவங்க விரதம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம மகேஷ் வந்து சந்தோஷமாக பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுன்னு பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. ஆனால் வந்து அவர் கிராமத்தில் வளரல, சிட்டியில் வளர்ந்தனால வந்து அப்படி கேட்குறாரு. அதுக்கு வந்து இனிமேல் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு, லாக் போட்டாச்சு. ஒரு பக்கம் வந்து அது வந்து மித்ராவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமைஞ்சிருச்சு. மித்ராவும் சுயம்புலிங்க வந்து என்ன தான் பண்ண போகிறான்றது ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து தீ மிதிக்க போகிற ஃபங்க்ஷனில் வந்து தீ மிதிக்கும் போது வந்து ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி வந்து ஏதோ ஒன்று மித்ராவும் சுயம்புலிங்க வந்து பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அந்த திட்டம் வந்து கண்டிப்பாக நிறைவேறான்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஆனந்திக்கு வந்து பக்க பலமாக வந்து மகேஷும் அன்பும் இருக்கிறனால வந்து ஆனந்திக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து பண்ணுன்ட்டு மித்ராவும் சுயம்பும் எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும் வந்து அதை முறியடிச்சு ஆனந்தி வந்து காப்பாற்றுறது தான் மகேஷுக்கும் அன்புக்கும் வேலை. அடுத்தடுத்த எபிசோட் அப்போ தான் கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.